அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை மீலாதுகளை கொண்டாடுகிறோம். ஏன் கொண்டாடுகிறோம்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடுகிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த நபியை நினைத்து ஆனந்தப்படும் விதமாக கொண்டாடுகிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அன்பர்களே, நாம இன்னைக்கு ஒரு செய்தி கேள்விப்படுறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளை பிறந்த நாள், நம்முடைய பிள்ளை பிறந்த நாள் என்று நம்முடைய வீட்டில் மனைவி சொல்றாங்க, அல்லது யாரோ சொல்கிறார்கள், பாப்பா இன்னைக்கு நம்ம தம்பி பிறந்த நாள், பிள்ளை பிறந்த நாள் என்று சொன்னவுடன் நம்ம கல்புல என்ன வரும்? ஒரு தனி ஆனந்தம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நீ இந்த பிள்ளையை கொடுத்தியா அல்லாஹ். ஒருத்தவருக்கு வந்து சொல்லப்பட்டுச்சு, இன்னைக்கு உங்க மனைவியுடைய பிறந்த நாள், அல்லது மனைவியும் சொன்னாங்க என்னுடைய பிறந்த நாள், ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்ஹம்துலில்லாஹ், பிறந்த நாளா, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் தஆலா எனக்கு மனைவி, அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யும். அதுபோல் அன்பர்களே, நமக்கு நம்முடைய பிள்ளையுடைய பிறந்த நாள் என்றால் ஆனந்தமா இருக்கு, நம்முடைய மனைவி மக்களுடைய பிறந்த நாள் என்றால் ஆனந்தம், சந்தோஷம். இது மனித இயல்பு, மனித இயல்புல வருது. என்னுடைய தாய் தகப்பன் பிறந்த நாள்னு கேள்விப்பட்டேன், இன்னைக்கு டேட்ல தான் அவங்க அம்மா பிறந்தாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அப்படியா, அல்லாஹ் எனக்கு எங்க அம்மா இந்த நாள்ல கொடுத்தா ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? ஆனால் அன்பர்களே, ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்று சொன்னால் எப்படி வருத்தம் வரும் மனசுல? அது எவ்வளவு பெரிய ஆனந்தம் அன்பர்களே, எவ்வளவு சந்தோஷம். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்களா என்ற ஒரு ஆனந்தம் நம்முடைய கல்புகளில் எவ்வளவு குதூகலிக்க வேண்டும் அன்பர்களே. இது எல்லாம் இயற்கையான விஷயங்கள். இதில் அல்லாஹ் ரசூலிடத்தில் எந்த தடையும் கிடையாது. நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இந்த நாளில் நீ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொடுத்திய ரப்பே என்று சந்தோஷப்படுவது. அன்பர்களே, நாம் மீலாதுகளை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, உலகம் முழுக்க மீலாதுகளை கொண்டாடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த மாதத்தை, இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை கொண்டாடாத பக்கம் இல்லை, கொண்டாடாத நாடுகள் இல்லை. அனைத்து நாடுகளிலும் ரசூலுல்லாஹ்வுடைய புகழை பாடிக்கொண்டுதான் இருக்கிறார். என்ன கேள்வி வரலாம்? ஏன் இந்த ஒரு மாசத்துல மட்டும் ரசூலுல்லாஹ்வை அதிகமா புகழ்றோம், ஏன் ரசூலுல்லாஹ்வை அதிகம் கொண்டாடுறோம்? அன்பர்கள், குர்ஆன் இருக்கு, வருஷம் முழுக்க ஓதும். ஆனால் நாம் ரம்ஜான்ல குர்ஆன் அதிகமா ஓதுறோம். காரணம் என்ன? நோன்புல குர்ஆன் நிறைய ஓதும். காரணம் என்ன? குர்ஆன் அந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. எந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டதோ அந்த மாதத்தில் அதை அதிகம் ஓதக்கூடியது நம்முடைய வளமை. அதுபோல் நாம் வருடம் முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏதோ ஒரு வகையில் புகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வல்ல ரசூலுல்லாஹ்வை எங்க பார்த்தாலும் புகழ்ந்து கொண்டு, எந்த இடத்தில் பார்த்தாலும் பயான் மஜ்லிஸ்களை வைத்துக் கொண்டு மௌலூது ஷரீஃப்களை ஓதுவதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இந்த மாதத்தில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். அதனால் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை நாம் என்ன செய்கிறோம் அன்பர்களே? அளவு கடந்து நாம் கொண்டாட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்.